எனக்கு என்ன ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குன்னா, சினிமா மேல அவ்ளோ ஆர்வம் இருக்கிற ஒரு பெர்சன் ஆக்சுவலி. அவர்கிட்ட நான் பேசின எல்லா விஷயமே சினிமா பத்தி தான் இருக்கும். ம், ஆ ம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு பெர்சன். நான் சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப பெரிய டைரக்டர் வந்து வாண்டட் டு ரீச் அவுட் டு ஹிம். ம், ம். அந்த மெசேஜ் நான் அனுப்பிச்சுமே அவர் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணல. எனக்கு கால் பேக்கும் பண்ணல. ம். சோ ஐ டோன்ட் நோ என்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சான்ஸ் கேக்குறவங்க வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி அவரை தேடி வரும்போது அது வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. ம், ம். அது கண்டிப்பா அது எனக்கு என்ன அவருக்கு எப்படி டிஸ்டர்ப் ஆச்சுன்னே தெரியல. பிகாஸ் அவ்வளோ ஒரு காமான ஒரு பர்சன், ரொம்ப ஒரு பேலன்ஸ்டான ஒரு பர்சன். என்னால எடுத்துக்கவே முடியல இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ட்டு. ம், ம். அண்ட் நாங்க வில்லம்ப ஷூட் பண்ணும்போது தான் மாநகரம் படமும் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ம். சோ அந்த படத்தை பத்தி ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசுவாரு. கண்டிப்பா அது ஒரு நல்ல படமா இருக்கும்னு ரொம்ப பாசிட்டிவா பேசிட்டு இருந்தாரு. ம், ம். சோ அவர் சூஸ் பண்ற படங்கள்லாம் கூட பாத்தீங்கன்னா எல்லாம் நல்ல படங்கள் தான் பண்ணுவாரு. அவரு ரொம்ப செலக்டிவா தான் சூஸ் பண்ணிட்டு பண்ணுவாரு. ம், ம். So it's very very sad to see him like this, and I really hope and pray that he gets to normal and normal life அவர் lead பண்ணனும். And as a co-star I really wish him good health and he deserves a lot more seriously. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு.